எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நான் வில்லேஜ் ஜெமினி பேசுகிறேனுங்க. அது என்றது என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களாக்கு. அது வேற ஒன்றும் இல்லைங்க. எங்கள் செவலை மாடு இருக்கிறாங்களே செல்லம்மா, அவங்க பாவம் நேற்று இருந்துமுங்க கண்ணு ஈன்றக்கு ரொம்ப பாடாப்பட்டிருந்தாப்புல. ராத்திரியெல்லாம் ஒரு ஒட்டு கீழே படுத்து தூங்கவே இல்லை. அது பாட்டுக்கு ஆடிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தா கண்ணு வேறு ரொம்ப பெருசாக இருக்க மாட்டேங்குது. உள்ள கால் மடங்கிருந்து என்ற வண்ணாடி மெதுவாக எடுத்து விட்டாப்புல பாருங்க. அது நாக்கு தலை கால்லாம் தெரியுதுங்களா? அதனால தான் சரி அதை மெதுவாக இழுத்து விடணுங்க. ரொம்ப மாடு ரொம்ப சிரமப்பட்டுச்சுன்னா எப்பவுமே என்ற வண்ணாடி என்ன பண்ணுவாருன்னா மெதுவாக அதை இழுத்து விட்ருவார். இழுத்து விட்டா படக்குன்னு வெளியே வந்துடு. அது ரொம்ப முக்கிய சிரமப்படும் இல்லைங்க. அதனால் அது இப்போ நம்ம சும்மா இழுத்தோம்னா வராதுங்க. ஏன்னா அது வழுக்கு அந்த முடையெல்லாம் அதில் இருந்துச்சுன்னா வலிக்கிட்டே இருக்குது. அதனால் கயிறு கட்டி லைட்டாக இப்படி மெதுவாக போத்தனாப்பில் பிடிச்சி இழுத்தோம்னா வந்துடும் படக்குன்னு. அது ஃபஸ்ட்டு அந்த வெளியே கண்ணு வந்தோடனே மூக்கிட்ட இருக்கிறது, வாய்கிட்ட இருக்கிறது, நாக்கிட்ட இருக்கிற அந்த முடையெல்லாம் அக்கட்டை எடுத்து விட்ருவானுங்க. கண்ணுக்குட்டி குடிச்சிதுன்னா கண்ணுக்குட்டி இழைச்சி போயிரு. இப்போ இதில் என்ன விஷயம்னா இந்த கண்ணுக்குட்டி காளையா கெடாரியான்னு தெரியல. ஆனால் கண்ணுக்குட்டி ஜம்முன்னு இருக்குது. ஆனால் என்ற வண்ணாடி கால் முதல்ல வெளியே வந்தோடனே, ஏன்னா மாட்டுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா காலுமே தலையும் தான் முதல்ல வெளியே வருமா மனுஷனாட்டவே. முன்னத்தங்காலுமே இதுதான் வெளியே வரும். அப்போ அதை பார்த்தோன்னே என்ற வண்ணாடி ஃபஸ்ட்டு என்னன்னாரு, அந்த காலை பார்த்தோன்னே இது அநேகமாக காளையாத்தான் இருக்குன்னாரு. சரி எதுக்கும் கண்ணு வெளியே வரட்டுன்னு வெயிட் பண்ணால் கண்ணு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கெடாரி கண்ணு இல்லை. என்ற வண்ணாடி சொன்ன மாதிரியே காளை கண்ணு ஆகிப்போச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஏன்னா மாடுங்க காளைக்கண்ணு போட்டு நம்ம காட்டில் அதிகமாக வைக்க மாட்டாங்க. அதை வச்சு பராமரிக்க முடியாதுங்க. அதுதான் சரி கெடாரி கண்ணு இருந்தால் நல்லா இருக்குன்னு பார்த்தோம். சரி இந்த டைம் காளைக்கண்ணு ஆச்சு. ஆனால் போன தடவை இந்த செவலை மாடு ஈற்றும் போது காளைக்கண்ணு அந்த கெடாரி கண்ணு தான் ஈனுச்சு. அப்புறம் அது ரொம்ப டயர்டாக இருக்குங்களா, அதுக்காக அம்புலி காய்ச்சினோம். ராகி மாவு, நாட்டு சக்கரை, வரமல்லி இதெல்லாம் போட்டு கண்ணு ஈனும் போதே ரெடியாக இருக்கணுங்க. அதுக்கு கண்ணு ஈன்றதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆயிரு. அதுக்குள்ளே எல்லாம் ரெடியாக்கி அம்புலியை ரெடி பண்ணி வச்சு ஆற வச்சு நல்லா குளிர்ந்த தண்ணி ஊற்றி ஆற வச்சு ஒரு பாத்திரம் நிறைய ஒரு பக்கெட் நிறைய வச்சோம்னா குடிச்சு போட்டு ஜம்முன்னு படுத்துக்கு. அப்படி படுத்தா தான் சீக்கிரமாக நஞ்சு போடுங்க. மாடு நஞ்சு போட்டால் தான் பால் கறக்க முடியும். சீம்பால் அதுக்கப்புறம் தான் கறக்கணும். அப்புறம் தான் கண்ணுக்குட்டியும் ஊட்ட விடணும். அது வரைக்கும் கண்ணுக்குட்டி ரொம்ப டயர்டாக இருக்குங்களா பாருங்க. அம்மா வயிற்றில் இருக்கும்போது தூக்கந்தான், வெளியே வந்ததுக்கப்புறம் தூக்கந்தான். கொஞ்சம் செத்த நேரம் நல்லா தூங்கி எந்திரிக்கி. அதுக்குள்ளே மாடு நஞ்சு போட்டுருச்சுன்னா அப்புறம் கண்ணுக்குட்டி எடுத்து பால் ஊட்ட வச்சிடலாங்க. நானுங்க பாவான வெகுபாடு பட்டாளுங்க செல்லம்மா. நேற்று ராத்திரி இருந்துமே உட்கார முடியாமையுமே படுக்க முடியாமையுமே தீவனம் சரியாக எடுக்கல. அந்த மாடு அறிகுறி அப்படி தானுங்க. இப்போ அப்படி தான் தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? சரி போயிட்டு வரணுங்க.